அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பராத் இரவில் எந்த ஒரு அமலுமே செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க என்னால் உட்காந்து ஓதுறதுக்கு நேரம் வருது, என்னால் முடியாது, உடல் ரீதியாக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை பீரியட்ஸ் டைமாக இருக்குது என்னால் எதுவும் ஓத முடியல அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரு சிறிய அமல் நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வச்சிருவான். எவர் ஒருவர் 5 இரவுகளில் இபாதத்தோடு நின்று வணங்குறாங்களோ, முக்கியத்துவம் கொடுத்து ஓதுறாங்களோ, அவர்களுக்கு சொர்க்கம் உறுதியாக விட்டது என்று சொல்கிறாங்க. அது எந்த 5 இரவுகள் பார்க்கலாம். துல்ஹஜ் 8 அப்புறம் அரஃபாத் இரவில் ஹஜ்ஜு பெருநாள் இரவு அப்புறம் 4வது நோம்பு பெருநாள் நாள் இரவு அப்புறம் பராத் இரவு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் நம்ம சின்ன சின்ன அமலாவது பண்ணணும். எந்த ஒரு திக்ரும் செய்ய முடியாதவங்க இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. அது என்னென்னா, யா ரஹ்மானு ஹஹ்ஸ்னி. இந்த ஒரு அல்லாவுடைய பெயரின் பொருள் என்னென்னா, கிருபையாளனே எனக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு தான் இதோடைய பொருள். அல்லாஹ்கிட்ட நம்ம இது ஒரு குறைஞ்சது ஒரு 300 முறையாவது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நம்ம துவா செஞ்சோம், கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. கண்டிப்பாக இதோடைய பராத் இரவில் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான். இந்த அல்லாஹுடைய பெயரை கொண்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தேவைகளும் உங்களுடைய தேவைகளும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. அஸ்ஸலாம்.